என்னப்பா நவீன், நல்லா இருக்கியா? என்ன டூர் வந்ததுலேருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. என்ன திவ்யா, பேச்சில் ஒரு நக்கல் தெரியுது. பின்ன என்னடா, இந்த டூர் பிளான் பண்ணும்போது என்ன பண்ண நீ? என்கிட்ட என்ன சொன்ன? என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னேன். இப்போ என்னடான்னா எல்லாருக்கூடயும் சேர்ந்து நீயும் ஊர் சுற்றிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஸ்டோரி போட்டுக்கிட்டு எதுக்கு வந்துன்றதே மறந்துட்ட போல இருக்கே. அதான் கேட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கியான்னு. இப்போ என்ன உனக்கு? நான் ஸ்டேட்டஸ் போடுறது ஸ்டோரி போடுறது பிரச்சனையா உனக்கு? என்ன பேசணும் டைரெக்டாக பேசுறியா? நீ பேசுறது ஒன்று எனக்கு புரியல. நீ ஸ்டேட்டஸ் போட்டால் எனக்கு என்ன, ஸ்டோரி போட்டால் என்ன, யார் கூடயாவது பேசினா எனக்கு என்ன? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ பாரு, என்ன விஷயம்ன்றது நீ மறந்துட்ட. அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், ரொம்ப ஜாலியாக இருக்க போகல அப்படின்னு. முதல்ல இந்த டூர் பிளான் பண்ண உடனே நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? சூப்பர்டா சூப்பர். என்ன சொன்னன்றதே மறந்துட்டல. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுற. அதுதான் நானும் கேட்டேன், ரொம்ப என்ஜாய் பண்ணுற போல இருக்குது அப்படின்னு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தியா அங்கே விஜய் நிலாமன் பார்த்தியா? நல்லா ஜோடி போகிற மாதிரி அங்கங்கே தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுப்பா, அவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. நான் கூட சேர்ந்த ஆள் சரியில்லை. என்ன பண்ணுறது? எதுக்கு வந்தோம், என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் மறந்தாச்சு. சரி, இவனாட்ட சொன்னேன். டூர் வந்ததுக்கப்புறம் பாரு, டூர் முடிஞ்சு போனதுக்கப்புறம் பாரு, நிலா நீ தான் வேணும்னு என் பின்னாடியே சுற்றுவா, அவளை நான் சுற்ற வைப்பேன், அவளை எப்படியாவது என் வாழையில் விழ வைப்பேன், அப்படி இப்படின்னு ஓவராக பில்டப் பண்ண. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ அவள் பக்கம் கூட இல்லை. அவகிட்ட நீ பேச ட்ரை பண்ணதை நான் பார்க்கல, அவகிட்ட போய் நிற்கிறது கூட நான் பார்க்கல. இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கியா? இதை பற்றி தான் பேசுகிறேன். நீ ஃபஸ்ட்டே சொன்னீன்னா நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாரு, இந்த பேசி பழகி கூட நின்று அதெல்லாம் எனக்கு வராது. ஆனால் நான் சொன்னதை செய்வேன். இந்த டூர் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே எப்படி இந்த டூர் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே அவளாக வந்து நீ தான் வேணும்னு எனக்கு கேட்பா, எனக்கு கெஞ்சுவா. அதை நீ பார்க்க தானே போகிற. அப்படி என்னப்பா, அவகிட்ட பேச மாட்டேன், அவள் பக்கம் கூட போய் நிற்க மாட்டேன், ஆனால் அவளை வந்து உன் காலில் விழுவா. என்ன பேசிகிட்டு இருக்க? இப்படி தான் ஒரு வாட்டி நீ சொன்ன, ஆஃபீஸில் ஏதோ ட்ரை பண்ணேன். என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, உன்னால் ஒன்றுத்தையும் பிடுங்க முடியல. ஏய், என்னப்பா, சொன்ன உடனே கோவம் பொத்துக்கிட்டு வருது போல இருக்கு. நீ என்னத்தை பண்ணியும் அதுதானே சொன்ன. நீ அங்கேயும் தான் இப்படி ஓவராக சீன் போட்ட, ஆனால் அங்கே பல்ப் வாங்கினது யார்? நீ தானே. இப்போ இங்கேயும் இப்படி தான் ஓவராக பில்டப் பண்ணுற, ஆனால் செயலில் தான் ஒன்றுத்தையும் காணும். கரெக்டு தான். அங்கே ஒரு அட்டெம்ப்ட் பண்ணதான். என்ன, அது ஆஃபீஸ் ஆகிடுச்சு. எனக்கு டைம் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அங்கே இந்த விஜய் வருவான்னு எதிர்பார்க்கவும் இல்லை. அதனால கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. என்ன இங்கே அப்படி இல்லை? இங்கேயும் விஜய் இருக்கான் தானே, இப்போ இருக்கானே. என்ன பண்ணுவ? இப்பயும் விஜய் வருவான். எங்கே பார்த்தாலும் அவன் எங்கே போகிறாலும் அங்கெல்லாம் இவனும் இருக்க தான் செய்கிறான். என்ன பண்ணுறது? எனக்கே எரிச்சலாக இருக்குது. ஆனால் இப்போ நீ என்றானா விஜயெலாம் இருக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அவன் கூடியே தான் இருப்பான். இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால்? அது அவனோட ஆஃபீஸு. அதனால் அவன் கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டான். என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் இங்கே அப்படி இல்லைம்மா, இது பப்ளிக் பிளேஸ், டூரிஸ்ட் பிளேஸு. எவன் என்ன பண்ணான்னு கண்டே பிடிக்க முடியாது. ஆஃபீஸில் பண்ணது நான் தான், இன்னும் அவன் கண்டுபிடிக்கல. இங்கே கண்டுபிடிச்சிட்டானா என்ன? சரி, அதெல்லாம் விடு. இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற? உன் பிளான் என்ன? இந்த டூர் முடியறதுக்குள்ளே நீ வேணா பாரு, ஒரு நைட் அவள் என் கூட தான் ஸ்டே பண்ணியிருப்பா. இந்த ஒரு காரணம் போதாதா அவள் என் காலில் வந்து விழ? அவள் என் கூட தான் இருக்காளா, எங்கே இருக்கா, எப்படி இருக்கான்னு அவளுக்கே தெரியாது. எல்லா பிளானும் பக்காவாக போட்டு வச்சுருக்கேன். சூப்பர் பிளானு. ஐயோ ரேணு, இவ எப்போ வந்தான்னு தெரியலையே. இவ வேற அந்த விஜயோட அத்தை பொண்ணு. அப்படியே போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டான்னா பிளான் மொத்தம் சொதப்பிடும். சே, அது ரேணு மேம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஊர் அழகாக இருக்குது, இந்த ட்ரிப்பு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ட்ரை பண்ணாத திவ்யா, நான் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே தான் இருக்கேன். ஐயோ போச்சு போச்சு, இவன் வேறு என்னென்னவோ சொன்னானே. இவங்களுக்கு தெரிஞ்சு
போய் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு நானும் சம்மந்தம் சொல்லிடுவாங்களோ. ச்சே, இதுக்கு தான் பகலில் பக்கம் பார்த்து பேசணுன்றது. யார் எங்கே நிற்கிறான்னு தெரியாமல் நம்ம பாட்டுன்னு பேசிட்டோமே. முதல்ல இந்த ஷாக் ஆகிறத நிப்பாட்டுங்க. ரேணு மேம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சும்மா கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த இடம் அழகாக இருக்குல்ல, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்குல்ல, அது நீங்கள் வந்திருக்கீங்க. வேணால் ஃபோன் கொடுங்க மேம், நான் அழகாக ஃபோட்டோ எடுப்பேன். உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து தரேன். நவீன், ரொம்ப ட்ரை பண்ணாத. நீ என்ன பிளான் போட்டிருக்க, எப்படி பிளான் போட்டிருக்க, என்னெல்லாம் பண்ண போகிற, எல்லாமே நான் கேட்டுட்டேன். நீங்கள் 2 பேர் பயப்படுற மாதிரி இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அண்ட் மோரோவர், நீ பண்ணுற விஷயம்லாம் ஏதோ ஒரு வகையில் எனக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ நீ பயப்பட வேண்டாம். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அதை பண்ணிவிடுங்க, அது மட்டும் போதும். அண்ட் நவீன், இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு ஒரு தேவை இருக்குது. அதை நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கள் ரேணு, என்ன பண்ணணும்? என்னால் முடிஞ்சா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். முடிஞ்சாலாம் இல்லை, உன்னால் கண்டிப்பாக முடியும். நீ என்ன பிளான் பண்ணி நிலாவும் நீயும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ண மாதிரி பண்ண போறியோ அதே பிளானை எனக்கும் என் மாமாவுக்கும் நீ பண்ணி கொடுக்கணும். அப்படி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நீ பண்ணுற இந்த பிளானை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இது நமக்குள்ளே சீக்கிரட்டாக முடிஞ்சிடும். என்ன டீலா? இவ்வளோதானா? இது ஒரு விஷயம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா என்ன? நான் என்றைக்கு பண்ணுறனோ அன்றைக்கி நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேனோ அதையே நான் உங்களுக்கும் பண்ணுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. விஜய் சார் ஒரு நைட் ஒன்றா உங்கள் கூட இந்த ட்ரிப்பை முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் உங்கள் இஷ்டம். இதை பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்கள் கவலையே பட வேண்டாம். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? நான் நவீனை உசுப்பேத்தி நிலாவை இவன் கூட இருக்க வைக்கிறதுக்கான காரணமே நிலாவும் விஜய் எங்கே சேர்ந்துருவாங்கன்ற பயத்தில் தான். விஜய் எனக்கு வேணுன்றதால தான். இந்த ரேணு சொல்கிறத பார்த்தா விஜய் இவ்வளோ சேர்ந்துருவாங்க போலவே. ச்சே. ஓகே நவீன், சூப்பர். எப்போ என்ன எல்லாமே எனக்கு மெசேஜ் பண்ணு, புரியுதா? கரெக்டாக நடக்கணும். உன்னை நம்பி தான் நான் போகிறேன், புரியுதா? பிகாஸ் நான் ஆல்டர்னேட்டிவ் பிளான் எதுவும் யோசிக்கல. நீ பேசிகிட்டு இருந்த, ஸோ இது எனக்கும் ஓகேவாக இருந்தது. அதனால் வந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். நீ எதாவது சொதப்பிட்டுன்னு வச்சுக்கோயேன், என் மொத்த பிளானும் சொதப்பிடும், புரியுதா? நான் இங்கே வந்ததுக்கான காரணமே சொதப்பிடும். அப்போ இவ வேணுனே இங்கே வந்திருக்கா. இந்த பிளான் இல்லைனா கூட வேறு பிளானை வச்சு எப்படியாவது விஜய் சாரை கவுத்துருப்பா. ச்சே, இவன் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்க இவ அத்தை பொண்ணு. இவளை எப்படி நம்ம வழியிலேருந்து ச்சே. இந்த நிலா கூட ஓகே, இவனை வச்சு எப்படியாவது சமாளிச்சிடலாம். இவளை எப்படி சமாளிக்கிறது? என்ன ரேணு, ரொம்ப பலமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்னாச்சு? நான் எதுவும் யோசிக்கல. நான் சும்மா தான் நிற்கிறேன் மேம். நான் சும்மா தான் இருந்தேன், நான் எதுவும் யோசிக்கல. சரி ஓகே, உங்கள் 2 பேருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். இது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் இந்தமாதிரி கூட பேசினதும் நீங்கள் பேசுனது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி நான் பேசினது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் உங்கள் 2 பேரோட சீட்டும் இருக்காது. நான் யாரும் தெரியும்ல, நான் சொல்கிறத கண்டிப்பாக பண்ணிவிடுவேன், புரியுதா? ஓகே ஓகே மேம், நாங்கள் யார்கிட்ட சொல்ல போகிறோம்? நாங்கள் யார்கிட்ட சொல்ல மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. சொல்லாமல் இருக்க வரைக்கும் உங்கள் 2 பேருக்கும் நல்லது. நான் யாரும் தெரியும்ல, என்னால் என்ன வேணால் பண்ண முடியும். அண்ட் நவீன், சீக்கிரமாக பண்ணிவிட்டு எனக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணணும், புரியுதா? எதுவாக இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்கிறேன். ரேணு, நீங்கள் கவலைப்படாமல் போங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஹே, இந்த ஊரே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஒவ்வொரு பிளேஸும் அவ்வளோ ரொமான்டிக்காக சூப்பராக இருக்குது. ச்சே, இத்தனை வருஷம் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன்ல. ஓஹோ, ரொமான்டிக்காக இருக்கா மேடம்க்கு? ரொமான்டிக்கா? ஹே, நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. ரொமான்டிக்கான எப்படி சொல்கிறது, அது வந்து அந்த வேர்டில் சொல்ல முடியலடி. அதனால தான் நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணேன். அழகாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது, ஒரு ரொமான்டிக்கான மூடில் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொன்னேன். இல்லையே, நீ சொன்னது அந்த மாதிரி இல்லையே. யாராச்சும் இப்போ பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா சும்மா ரொமான்டிக்காக இருக்கலாம், போய் உங்கள் கூட இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை இருக்குது.
கரெக்டாக சொன்னடி, எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. என்ன பண்ணுறது சந்தியா, உன் மைண்டு வாய்ஸ் தான் எனக்கும். இந்த இடத்துலலாம் யாரோடு சுற்ற வேண்டியது, என் தலையெடுத்து உங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனுக்கு சரி 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 சரி, இதுக்கு மேலே பேசினா என்ன டேமேஜ் பண்ணுறீங்க. சரி வாங்க, அங்கே பாருங்கள், அந்த பிளேஸ் அழகாக இருக்குது, அங்கே போவோம். உஷார் டீவை இவளை பற்றி எதாவது பேசினா உடனே டாபிக் மாற்றிடுவா. மூஞ்ச பாரு. சரி சரி, என்னை ஓட்டுனது போதும், வாங்க அந்த பிளேஸ்க்கு போவோம். நீங்கள் போங்கடி, ஒரு 10 நிமிஷம் நான் இங்கே இருந்துட்டு வரேன். எனக்கு இது இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் இங்கே தனியாக அப்படி நின்றுட்டு வரேன். ஓஹோ, தனியாக இருந்து ஃபீல் பண்ணுவோம். இவகிட்ட மாட்டினா அவ்வளோதான் நீ. சரி, தனியாக இருக்கணுன்ற சேஃபாக இருந்துருவியா? நாங்களும் இங்கே இருக்கோம், வேணா ஒரு 10 நிமிஷம் கழிச்சே போகலாம். ஹேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இங்கே தானே இருக்கேன். அங்கே பாரு, நம்ம ஆஃபீஸ் மெஸ்ஸில் இங்கே தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. ஏனிலா, அவள் தான் சொல்லிட்டாளடி தனியாக ஃபீல் பண்ணணுன்ட்டு. நம்ம எதுக்கு நந்தி மாதிரி, வா நம்ம போவோம். மேடம் ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க இந்த ரொமான்டிக்கான பிளேஸை. வா நம்ம போகலாம். பா, இந்த பிளேஸ்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ நிசப்தமாக இருக்குல்ல. இங்கே வந்து மனசே லேசாக இருக்குது. இருக்க எல்லா பிரச்சனையும் எல்லாமே காணாமல் போயிடுது. இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. இப்போ தான் புரியுது அடிக்கடி எல்லோரும் ட்ரிப்பு அது இதுன்னு ஏன் போகிறாங்கன்னு. இந்த அவசரமான உலகத்துலேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்க தான் வராங்க. நமக்கும் இந்த பிரேக் தேவை தான். ரொம்ப வருஷம் ஆகுது. ரொம்ப வருஷமா, இத்தனை வருஷத்தை நான் எங்கேயும் வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த ஃபஸ்ட் டைமே அவ்வளோ அழகாக இருக்குது. மனசு ரொம்ப நிம்மதியாக லேசாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்படியாவது குட்டாவையும் கூட்டிகிட்டு வந்துடணும். பாவம், அவனுக்கு என்னை விட்டால் யார் இருக்கா? எனக்கு தான் அவனை விட்டால் யார் இருக்கா? இவன் இங்கே என்ன தனியாக பண்ணிகிட்டு இருக்கா? சுற்றி முற்றி யாரும் இல்லை, இவன் ஃப்ரெண்ட்ஸையும் காணோம். சந்தியா, ஹே பார்த்து. உன் காதலில் வாழ்வது யாரோ, உன் கனவினில் நிறைவது யாரோ, என் சலனங்கள் தீர்த்திடவாராயோ. ஏனோ என் இரவுகள் நீள்வது ஏனோ, ஒரு பகலென சுடுவது ஏனோ, என் தனிமையின் அவஸ்தைகள் தீராதோ. கதற நின்று காத்திருக்கு காதலிக்கு. ஐயோ சார், நீங்களா? சாரி சார், நான் பயந்துட்டேன் டக்குன்னு. நான் இங்கே நின்று தனியாக அது. ஓகே சந்தியா, ரிலாக்ஸ். எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறீங்க? பொறுமையாகவே பேசுங்க, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். அது இல்லை சார், இந்த இடம் நல்லா இருந்ததா, அதான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். மைண்டில் எதுவுமே இல்லை, அப்படியே ஃப்ரீயாக இருந்ததா. சடனாக நீங்கள் வந்து கூப்பிட்டதும் டக்குன்னு ஷாக் ஆகிடுச்சு. அதனால தான். சாரி சார், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் தப்பாக எடுத்துக்கிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா? இல்லை சார், அப்படி இல்லை. என்னடா இவ சும்மா கூப்பிட்டதுக்கெல்லாம் கீழே விழான்னு யோசிப்பீங்கல்ல, அதனால தான் சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இங்கே அதுவும் தனியாக யாருமே இல்லாமல் ஏன் நின்றுட்டுருக்கீங்க? இல்லை சார், இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. அதான் இங்கே தான் சந்தியாவும் நிலாவும் இங்கே தான் இருக்காங்க. அங்கே இருக்காங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தேன். இந்த இடம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால தான். அதெல்லாம் ஓகே. இடத்த பார்த்து எக்ஸைட் ஆகி நிற்கிறது அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் தனியாக இருக்கீங்கல்ல, அதுதான் தப்பு. இங்கே யார் கூடயாவது இருக்கணும், புரியுதா? தெரியாத இடம், தெரியாத ஊர், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கள், புரியுதா? எங்கே போனாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் 4 பேராக போங்க, புரியுதா? நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே யார் எப்படின்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது. நம்மள மாதிரி எல்லோரும் இருப்போம் சொல்லவும் முடியாது, புரியுதா? புரியுது சார். இதுக்கப்புறம் தனியாக எங்கேயும் இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கோம். குட், போங்க. 2-3 ட்ரிப் போயிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இருந்தாலும் இந்த ட்ரிப் மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? நம்ம இந்த இடம் ரொம்ப அழகாக பார்த்துட்டோமோ ஒரு வேளை. ரொம்ப அழகாக இருக்குது. என்னவோ இங்கேருந்து போகிறதுக்கே தோணாது போல்.
எப்படி 3 டேஸ்க்கு அப்புறம் இங்கேருந்து நான் போக போகிறேன்னு சத்தியமாக தெரியல. மேபி இதுக்கு முன்னாடி ட்ரிப் போகும்போதெல்லாம் நார்மலாக போயிருப்போம். இந்த வாட்டி எதுவும் மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸாக ப்ரெஷராக ஃபீல் ஆச்சு. அதனால் அந்த ரிலீஃபால் நமக்கு இந்த ஃபீல் வருதா என்னன்னு தெரியல. இவளுங்க வேறு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணுறதுக்கு கீழே போயிட்டாளுங்க. தனியாக இப்படிங்க உட்காந்து காஃபி குடிக்கிறது சூப்பராக இருக்குது. என்னடா எல்லாரும் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். இங்கே தனியாக உட்காந்து காஃபி குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போ நம்ம மூஞ்ச பார்த்த உடனே சல்லுன்னு விழுவா. கூப்பிடலாமா வேணாமா? இதாச்சும் திட்டுவாளோ? பார்த்துக்கலாம். நிலா தானே. டேய் என்னடா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? சரி, தைரியத்தை வர வச்சுட்டு கூப்பிட்டுருவோம். நிலா, சொல்லுங்கள் சார். என்ன இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நம்ம டீம்மேட்ஸ்லேருந்து எல்லோரும் கீழே கேம்ப் ஃபயரில் தானே இருக்காங்க. நீங்கள் மட்டும் இங்கே இருக்கீங்களே, அதான் என்னாச்சுன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். ஏன் எனக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன? கீழே வரதோ வராதோ என் இஷ்டம். நினச்ச மாதிரி தான் பேசுகிறா. பா, கொஞ்சோண்டு கடுகு போட்டால் போதும், நல்லா பொரிஞ்சிரும் போல் அந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்கா. எப்படி சமாளிக்க போகிறனோ தெரியல. நிலா, உனக்கு என் மேலே தானே கோவம், என் மேலே தானே வெறுப்பு. அதுக்கேற்றுக்கு உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கிற. ஏன் ஒருவேளை என்னை பார்த்தாலோ என்கிட்ட பேசினாலோ கோவம் வெறுப்பெல்லாம் உனக்கு தெரியாமலே போய்டுன்னு பயமாக இருக்கா என்ன? ஃபன்னியாக இருக்குது சார் நீங்கள் பேசுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்கள் மேலே கோவமும் இல்லை வெறுப்பும் இல்லை. அதுக்கு நீங்கள் வருத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஆஃப் ஆல் உங்களுக்காகவும் நான் இங்கே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு நான் இங்கே இருக்கேன். எனக்கு இப்போ இங்கே பிடிச்சிருக்குன்னா இப்போ இங்கே இருக்கேன். இல்லை எனக்கு பிடிக்கலன்னா கீழே வருவேன், இல்லைன்னா இங்கேயே இருப்பேன். அது என் விருப்பம். உங்களுக்காகன்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே தப்பாக கணக்கப்படாதீங்க, சரிங்களா? அது சரி, ஃபுல் ஃபார்மில் இருக்கா. இப்போ இவளுக்கு என்ன பேசி கீழே வர வைக்கிறது? சும்மா எனக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க நிலா. எனக்கு தெரியாதா, உங்களுக்கு என்ன ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயம், கீழே வர்றதுக்கு பிடிக்கல. கீழே வந்தால் என்ன ஃபேஸ் பண்ணணும், என்கிட்ட பேசணும். அதனால் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், புரியுது. சரி, ஓகே. நீங்கள் இங்கேயே இருங்க. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்கு எனக்கு அவசியமும் இல்லை தேவையும் இல்லைன்னு. திரும்ப திரும்ப எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? இதை குழந்தை கூட நம்பாது நிலா. நீங்கள் எப்பயுமே ஒன்றா தான் இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கீழே இருக்காங்க. இப்போ ட்ரிப் வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம், ஜாலியாக இருப்போம், ஒன்றா இருப்போம். தனியாக இருக்க யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல. அப்படி நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா இதுதானே காரணம், வேறு என்ன காரணம் வந்துட போகுது? சரி சரி, எனக்கு புரியுது. நீங்கள் ஒன்றும் கீழே வர வேண்டாம், அது எல்லாரு கூடலாம் இருக்க வேண்டாம். நீங்கள் தனியாக இங்கேயே இருங்க. எனக்கு என்ஜாய் பண்ணுப்பா, அதெல்லாம் நான் போகிறேன் கீழே. நீங்கள் தனியாக இங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருங்க, நான் வர்றேன். எனக்கு என்ஜாய் பண்ணுப்பா, அதெல்லாம் நான் போகிறேன் கீழே. நீங்கள் தனியாக இங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருங்க, நான் வர்றேன். எனக்கு என்ஜாய் பண்ணுப்பா, அதெல்லாம் நான் போகிறேன் கீழே. நீங்கள் தனியாக இங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருங்க, நான் வர்றேன். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இருக்க கொழுப்பும் திமிரும் வேறு யாருக்கும் கிடையாது. நான் பாட்டுன்னு நான் உண்டு என் வேலை உண்டு தனியாக இருக்கேன். என்னை வந்து வேப்பேற்றி போகிறத பாரு. என்னவோ இவருக்காக தான் அங்கே ஃபீல் பண்ணிட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்கணுமா? நினப்பு தான். என்ன இவருக்கு மட்டும் தான் என்ஜாய் பண்ண தெரியுமா? எனக்குலாம் என்ஜாய் பண்ண தெரியாதோ? நான் கீழே போகிறேன். நான் போயிட்டு இவரை கண்டுக்காமல் பார்க்காம பேசாமல் நான் இருக்கேன். அப்போ தெரியும் நான் யாருன்னு, இந்த நிலா யாருன்னு. இவரை பெரிய மன்மதர். இவரை பார்த்தா பேசினா அப்படியே மயங்கிடுவோம். நினப்பு தான். இன்றைக்கி நான் காட்டுறேன், இன்றைக்கி நான் அவாய்ட் பண்ணுறேன், அப்போ தெரியும்.